வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 29 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். திம்சா மற்றும் சாடி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். சலோ மற்றும் காஃபிஃபாய் எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். போர்தல் நிருத்தியா மற்றும் ஜிக்ரேஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்கச் மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அபதானிஸ், ஆபோர், டாஃப்லா, கலாங், மோம்பா, சிங்போ, நிஷி, நிஷ்மி மற்றும் ஈடு. ஜாகிர் ஹுசேன் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசு அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1917ஆம் ஆண்டு கல்கத்தால ஆனி பெசன்ட் தலைமையில நடந்துச்சு. பெண்கள் மீதான குடும்ப வன்முறை சட்டம் 2005ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும் வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை பிரிவு 239ல சொல்லியிருக்காங்க. சங்கர் குரு ஞானபீட விருது பெற்ற முதல் இந்தியர். சுவார் கிளர்ச்சி 1766ல இருந்து 1772 வரைக்கும் ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. நியூ இந்திய அஷூரன்ஸின் தலைவர் மற்றும் எம்டியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? கிரிஜா சுப்பிரமணியன். KISS மனிதாபிமான விருது பெற்றவர் யார்? ரத்தன் டாடா. 25 மீட்டருக்கு மேல் குறைந்த லிம்போ ஸ்கேட்டிங்கில் புதிய உலக சாதனை படைத்தவர் யார்? தஷ்வி வஹானி. எந்த நாடு பயோல்ஜி மற்றும் ஹவாசல் ஏவுகணை சோதனை செய்தது? வடகொரியா. சிங் ஹிக்லாங் பண்டிகை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? மேகாலயா. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் யார்? நெய்மா கத்தூன். நெய்மா கத்தூன். மனுவாலா ரோக்கா போட்டே எக்குவேட்டரல் குனியா நாட்டுடைய முதல் பெண் பிரதமர். காஞ்சன் தேவி இந்திய வனவியல் ஆராய்ச்சி கல்வி கவுன்சிலுடைய முதல் பெண் தலைவர். மரியம் நவாஸ் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வர். ஜுடித் சுமின்வா துலுகா காங்கோ நாட்டுடைய முதல் பெண் பிரதமர். லிண்டி கேமரூன் இந்தியாவுக்கான இங்கிலாந்தின் முதல் பெண் உயர் ஆணையர். 2024ஆம் ஆண்டிற்கான லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருது பெற்றவர் யார்? நோவக் ஜோகோவிக். டென்னிஸ் வீரர் நோவக் ஜோகோவிக். இதுவே லாரஸ் உலக விளையாட்டு பெண் வீரர் விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஐட்டானா பொன்மதிக்கு கிடைச்சிருக்கு. ஐட்டானா பொன்மதி மற்றும் லியோனல் மெஸ்ஸி பாலண்டியார் விருது வாங்கியிருக்காங்க. எம் ஸ்ரீசங்கர் 35வது ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை விருது வாங்கியிருக்காங்க. ஆசிய பாராலிம்பிக் கமிட்டி விருதில் சிறந்த இளம் தடகள பட்டம் ஷீதல் தேவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி மேஜர் தயாசந்த் கேல்ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. ஹர்திக் சிங் மற்றும் சலிமா டெட் ஹாக்கி இந்திய விருதுகளுடைய இந்த ஆண்டின் சிறந்த வீரர் விருது வாங்கியிருக்காங்க. தீபிகா சோரன் ஹாக்கி இந்தியா அசுந்தரா லக்ரா விருது வாங்கியிருக்காங்க. Men5CV தடுப்பூசியை அறிமுகப்படுத்திய நாடு எது? இந்த வேக்சின் அறிமுகப்படுத்தின நாடு நைஜீரியா. நைஜீரியா நாடு எதுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா மெனிஞ்சிட்டிஸ். மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிற நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்துல உலக சுகாதார அமைப்புடைய அனுமதியோட தான் இந்த தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குழந்தைகளுக்கான ஆக்ஸ்போர்ட் மலேரியா தடுப்பூசியை அங்கீகரிக்கும் உலகின் முதல் நாடு கானா. மெல்லிய பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த உலகின் முதல் நாடு நியூசிலாந்து. ஒரே பாலின திருமணத்தை பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு நேபாளம். சர்வதேச லேபர் அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அறிவித்தபடி வன்முறை மற்றும் துன்புறுத்தல் மாநாடு 2019 அங்கீகரித்த முதல் ஆசிய நாடு பிலிப்பைன்ஸ். இந்தியாவின் ஜன் ஔஷதி முயற்சியில் இணைந்த முதல் நாடு மொரிஷியஸ். உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. எந்த நாள் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். தேசிய பஞ்சாயத்து வந்துட்டு 73வது சட்ட திருத்தத்துல 1993ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு.
பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். நாத்பா ஜாக்ரி நீர்மின் நிலையம் செய்திகளில் உள்ளது. அது எங்கு அமைந்துள்ளது? ஹிமாச்சல பிரதேசத்துல தான், அதாவது ஹிமாச்சல பிரதேஷ் மாநிலத்துல தான் இந்த ஜாகிரி நீர்மின் நிலையம் அமைஞ்சிருக்கு. எதனால இது செய்திகள் இருக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் பல்நோக்கு பச்சை ஹைட்ரஜன் பைலட் திட்டம் இந்த நீர்மின் திட்டத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. PM முத்ரா யோஜனா 2015ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதம மந்திரி உர்ஜா கங்கா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இந்திய பெருங்கடல கிராவிட்டிகோல் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய பெருங்கடல் ரிம் சங்கம் 1997ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஜம்ரானி அணை திட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ப்ராஜெக்ட் லயன் அட் 2047 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பத்ரா வனவிலங்கு சரணாலயம் குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்திய உளவியலின் தந்தை காலமானார். அவர் யார்? சுதீர் காக்கர். சுதீர் காக்கர் ரீசெண்டா இவர் இறந்துட்டாரு. சாரா தாமஸ் சாகித்ய அகாடமி வெற்றியாளர். சமரேஷ் மஜும்தர் சாகித்ய அகாடமி வெற்றியாளர். சோ இவருக்கு கால்பேலா அப்படிங்கிற புத்தகத்துக்காக தான் 1984ஆம் ஆண்டு இந்த சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஜான் பானிஸ்டர் குட்னஃப் லித்தியம் அயன் பேட்டரி இணை கண்டுபிடிப்பாளர் இறந்துட்டாங்க. உஸ்தாட் அலி சாகிகாதர் ருத்ரவினை இசைக்கலைஞர் இறந்துட்டாரு. மாலினி ராஜூர்கர் ஹிந்துஸ்தானி பாடகர். MS சுவாமிநாதன் பொருளாதார சூழலின் தந்தை. லீலா ஓம்சரி புகழ்பெற்ற இசைக்கலைஞர். ஹாக்கே ஹேக் ஜிங்கோப் நேமிபியாவுடைய ஜனாதிபதி இறந்துட்டாங்க.